வீடியோ பார்க்க போகிறோன்னா 10 ஆடு வச்சு மாதம் வந்து 50,000 சம்பாதிக்கலாம். இது வந்து உண்மையா அப்படிங்கிறத இந்த வீடியோ முடியும் போது நீங்களே ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ரகசியத்தை தான் நான் சொல்ல போகிறேன். செய்கிறதும் செய்யாததும் உங்கள் விருப்பம். நீங்கள் இப்போது இந்த வீடியோ கேட்குறீங்கன்னா, ஒரு 10 ஆடில் இருந்து மாதம் 50,000 வருமானம் வந்து சாத்தியமா என்ன கேட்டால் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது. சாதாரணமாக வளர்த்தா கிடைக்காது. சரியான மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணால் இந்த வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ முழுக்க பாருங்கள், உங்கள் வாழ்க்கையே சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உண்மை நிலை என்னென்னா, நம்ம ஊரில் பல பேர் ஆடு வளர்ப்பாங்க, ஆனால் லாபம் வரலன்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? திட்டம் இல்லை. சந்தை வந்து நிறைய பேருக்கு தெரியாது. சரியான இனத்தேர்வு கிடையாது. அதே மாதிரி பராமரிப்பு கிடையாது. ஆனால் சில பேர் மட்டும் 10 ஆடுலேயே மாதம் 50,000 சம்பாதிக்கிறாங்க. நான் எல்லாரையும் சொல்லலை, சில பேர் மட்டும்தான் நான் சொன்னேன். அந்த சில பேர் இப்பயும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆடு வளர்க்குறதுல நம்மளுக்கு பராமரிப்பும் தேவை, திறமை இருக்கணும். ஓகேங்களா? அப்படி இருந்தால் மட்டும்தான் 10 ஆடு வச்சு 50,000 கூட சம்பாதிக்கலாம். அவங்க வந்து என்ன வேறு மாதிரி செய்கிறாங்கன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து எந்த ஆடு வாங்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எப்போயுமே கொஞ்சம் டாப்பாக இருக்க ஆடை தான் நம்ம பார்த்து வாங்கணும் இல்லையா? அதில் பார்த்திங்கன்னா இந்த ப்ரோர் கிராஸு, கன்னி ஆடு, சேலம் பிளாக்கு, ஜமுனாபுரி ஆடு இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். இந்த ஃப்ரீடுகள் வந்து என்னென்னா வேகமாக வெயிட் ஆகும், அதிக குட்டிகள் வந்து தரும், சந்தையில் வந்து நல்ல விலை வந்து கிடைக்கும். இதுக்கான டிப்ஸ் என்னென்னா, சாதாரண நாட்டுக்குட்டி வாங்காதீங்க. அது வந்து ரொம்ப மெதுவாக தான் வளரும். ஆனால் லாபம் இருக்குது. பட் ஆனால் இந்த அளவுக்கு லாபம் இருக்குமான்னு சொல்ல முடியாது. அடுத்து பார்த்திங்கன்னா, 10 ஆடு வச்சு ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு 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 ஐடியா வந்து நாங்கள் சொல்கிறோம். அதாவது ஒரு 8 பெண் ஆடு, 2 கிடாய். ஓகேங்களா? ஷெட்டு பார்த்திங்கன்னா எப்போயுமே காற்றோட்டமாக இருக்கணும், தண்ணி இருக்கணும். தண்ணி அதாவது தேங்கக்கூடாது, ஆனால் தண்ணி நல்லா வச்சுருக்கணும் குடிக்கிறதுக்கு. மழை வராத மாதிரி நம்ம மேடாக இருக்கணும். செலவு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆடு பார்த்திங்கன்னா 8,000 to 12,000 வரைக்கும் வரும். 10 ஆடு பார்த்திங்கன்னா 80,000 ரூபா. ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் அந்த கணக்கு நான் சொல்கிறேன். இது இன்வெஸ்ட்மெண்ட், லாஸ் இல்லை. ஆனால் உங்கள் திறமை தான் முக்கியம். அடுத்து தீவனத்தில் ரகசியம். உணவு தான் லாபத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு டெய்லி நம்ம என்னென்ன உணவு கொடுக்கணும், இந்த புல், கான்சன்ட்ரேட் ஃபீடு, மினரல் மிக்ஸு, கனிம கலவைன்னு சொல்லுவோம்ல, அது முக்கிய சீக்ரெட் என்ன தெரியுமா? ஃப்ரீ கிராசிங் மட்டும் போதாது, சப்ளிமெண்ட் கொடுக்கணும். அதாவது நம்ம காட்டில் மேய்ச்சலுக்கு வந்து நம்ம அனுப்புகிறோம், இது பண்ணுறோம், அதெல்லாம் ஓகே தான். பட் ஆனாலும் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து அதுக்கு தீவனம் கொடுக்கணும். ஒரு ஆடு டெய்லி பார்த்திங்கன்னா 20 to 30 ரூபா செலவாகும் தீவனம் கொடுக்கறதுக்கு. மாதம் பார்த்திங்கன்னா 900 ரூபா அப்ராக்சிமேட்டாக ஒரு ஆட்டுக்கு வந்து ஆகும். ஆனால் இன்கம் வந்து அதை விட அதிகமாக இருக்கும். குட்டி மூலம் வருமானம். இப்போ முக்கியமான லாபம் எங்கேருந்து வருது தெரியுமா? குட்டிகள் தான். ஒரு ஆடு வருஷத்துக்கு 2 முறை குட்டி போடுதுன்னா, ஒரு தடவை வந்து 1 to 3 வரைக்கும் குட்டி போடும். எங்கள் ஆடுகள் வந்து 4 வரைக்குமே குட்டி போடும். 4 குட்டிகளும் வந்து அந்த ஆட்டை பால் குடிக்க முடியாது. அதனால் என்னென்னா 2 குட்டிகளை மட்டும் அதை தாயாட்டுக்கிட்ட விட்டுட்டு மற்ற 2 குட்டிகளுக்கு வந்து நாங்கள் பசும்பால் ஊற்றி புட்டியில், அதை பால் புட்டியில் அடைச்சி அதுக்கு வந்து கொடுக்குறோம். பசும்பால் குட்டிகளுக்கு கொடுக்கலாம். அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ 8 பெண் ஆடுனா ஒரு வருஷத்துக்கு 20 to 30 குட்டி வந்து போடும். ஒரு குட்டியோட விலை 3000 to 6000 வச்சுக்கலாம். அப்போ டோட்டலாக 1 லட்சம் முதல் 1.5 லட்சம் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே நீங்கள் பராமரிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. அடுத்து மீட் பிஸ்னஸ் ட்ரிக். இதுதான் பெரிய சீக்ரெட். இப்போ ஆட்டோட இறைச்சி வந்து எப்போயுமே டிமாண்ட் இருக்கும். ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா திருவிழா நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விலை வந்து டபுள் மடங்கில் விற்கும். இந்த பக்ரீத்து, இந்த முகூர்த்த நாள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிமாண்டாக இருக்கும். அப்போ டபுள் மடங்காக நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லவா? 6 மாதம் வளர்த்து 20 to 30 கிலோ வந்து வெயிட் ஆக்கி நம்ம டைரெக்டாக வந்து நம்ம விற்கணும். வேறு யாரும் வியாபாரிக்கிட்டேயோ இல்லை வேறு யார்கிட்டையோ நம்ம மூலமாக விற்கக்கூடாது. நம்ம டைரெக்டாக வந்து விற்கணும்.
இதை வந்து இது பண்ணுங்கள். அப்போ ஒரு கோட்டுக்கு வந்து எவ்வளோ, ஒரு ஆடுக்கு வந்து எவ்வளோ லாபம் வரும்னா 3000லேருந்து 5000 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ 10 ஆடை வந்து நம்ம ரொட்டேஷனாக வந்து இது பண்ணிகிட்டு இருந்தோம்னா மாதம் 30,000 ஈஸியாக வந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம். கூடுதல் வருமானம் பார்க்கலாமா? இதுதான் பலருக்கும் தெரியாத ரகசியம், கூடுதல் இன்கம் சோர்ஸ். அதாவது இந்த ஆட்டோட சாணம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு மாதத்துக்கு 2000லேருந்து 5000 வரைக்கும் வரும். அதாவது நிறைய ஆடுகள் வச்சுருந்தா. ஓகேங்களா? ஃப்ரீடிங் சர்வீஸ், இனப்பெருக்க அந்த சர்வீஸ் பண்ணலாம். மேல் கோட்டு வச்சு நம்ம இப்போ ஒரு கிடாய் வச்சுருக்கோன்னா அதை வச்சு நம்ம வந்து இனப்பெருக்கம் அதுக்கு சர்வீஸ்லாம் இப்போ பண்ணுறாங்க நிறைய பேர். இந்த ரொம்ப கம்மியான ஆடு வச்சு இந்த பெண்ணாடு மட்டும் வளர்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடாய் வந்து இனப்பெருக்கம் செய்கிறதுக்கு தேவைப்படும். அப்போ என்னென்னா 500லேருந்து 1000 வரைக்கும் ஒரு சர்வீஸ்க்கு வந்து வாங்குகிறாங்க. அடுத்து பால். சில பேர் வந்து அந்த பாலையுமே வந்து கூடுதல் இன்கமாக மாற்றுறாங்க. ஏன்னா இப்போ தான் பார்த்தீங்களா, ஷாம்பு, சோப்பு எல்லாத்துக்கும் வந்து ஆட்டுப்பால் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது. டோட்டலாக சேர்த்து வந்து 50,000 வந்து கண்டிப்பாக வருமானம் எடுக்கலாம். இதில் என்ன தவறுகள்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கலாமா? இந்த தவறுலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நஷ்டம்தான் இருக்கும். அதிக ஆடு வாங்குறது, அதே மாதிரி தடுப்பூசி போடாமல் இருக்கிறது, டாக்டர்கிட்ட வந்து ஆலோசனை இல்லாமல் மருந்து வாங்கி கொடுக்கறது, சந்தை தெரியாமல் விற்கிறது. ஆடு வாங்கி வளர்க்குறதுக்கு முன்னாடி இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நாலேஜ் இல்லைன்னா லாபம் கிடைக்காது. 10 ஆடு மட்டும் போதும், ஆனால் சரியான அறிவு இருந்தால் மட்டும்தான் லாபம் வரும். நீங்கள் இப்போ தொடங்கினா கூட ஒரு வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை வேண்டாம், யாரும் வந்து நம்மளுக்கு பாஸாக இருக்க தேவையில்லை. இந்த தொழிலில் நம்ம தான் பாஸ். நம்ம நினச்ச நேரத்துக்கு இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்களே உங்கள் பிஸ்னஸை நீங்களே நடத்தலாம். இது ஒரு சாதாரண ஃபார்மிங் கிடையாது, இது ஒரு சாதாரண பிஸ்னஸ் இல்லை. ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்கள். சக்ஸஸ் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே வரும். திறமை இருந்தால் மட்டும்தான் இதில் வந்து ஜெயிக்க முடியும். திட்டமிடலும் ரொம்ப ரொம்ப முக்கியம், பராமரிப்பு அதை விட ரொம்ப அவசியம். ஓகேங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதை விட பவர்ஃபுல் சீக்ரெட் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது வீடியோ போடணும், எனக்கு இது சம்மந்தமாக ஆடு வீடியோ போடுங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினச்சாலும் அதை வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்தாப்புல நான் வீடியோ வந்து போடுறேன். ஆடு வந்து நாங்கள் விற்கிறதா இருந்தால் நாங்களே வந்து நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுப்பேன். ஓகேங்களா? இப்போதைக்கு ஆடு வந்து 1-2 தான் இருக்குது. வேணுங்கிறவங்க ஏற்கனவே மெசேஜ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அது வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஆடு நாங்கள் வாங்கி கொடுக்க பார்க்குறோம். ஓகேங்களா? ஓகேங்க, நாளைக்கு வீடியோ பார்க்கலாம்.